வணக்கம் தேசநெட் நண்பர்களே, மற்றும் ஒரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு முக்கியமாக வளமைக்கு மாறாக மாறுபட்ட கருத்துக்களுடன் கலந்துரையாடல் ஒன்றாக இது அமைய போயிருக்கின்றது. குறிப்பாக இலங்கையுடைய அரசியல் அமைப்பு திருத்தம் பற்றியதான கருத்துக்கள் தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கு முற்பட்டு இருக்கின்றது. அது தொடர்பாக உங்களோடு கலந்துரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான அசாட்டிக் அமைப்பினுடைய செக்ரட்டரி ரவி சுந்தர்லிங்கம், முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர், அத்தோடு உங்களுக்கு மிகவும் அறிமுகமான முல்லைமதி அவர்கள், தமிழீழ விடுதலை புலிகளின் வேர்கள் புலனாய்வு பிரிவினுடைய முக்கியஸ்தராக இருந்தவர். இவர்கள் இருவரும் நாங்கள் பொதுவாக முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்கள். அண்மை காலத்துல நடக்கின்ற விடுதலை புலிகள் சார்ந்த ஒரு உறுப்பினர் வெளிப்படையாக பொதுவெளியில் வந்து மாறுபட்ட கருத்துக்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். அந்த வகையில இன்றைக்கு வர இருக்கின்ற புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் முன்னமது நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறீங்க? இந்த அரசியல் அமைப்பு எப்படி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? என்றால் நாங்கள் 13வது திருத்தத்தின் அடிப்படையில மாகாண சபையை ஆரம்ப புள்ளியாக ஏற்றிருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் அதை ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்கல என்று சொல்லி இருக்கின்றார்கள். மற்ற எல்லாருமே ஆரம்ப புள்ளியாக ஏற்றிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ரவி அண்ணா, வணக்கம் ஜெயபாலன், வணக்கம் உறவுகளே. உங்களுடைய கேள்வி ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதாவது இலங்கையில் உருவாக்கப்பட இருக்கின்ற புதிய அரசியல் யாப்பு இந்த 13 அடிப்படையாக கொண்டதாக உருவாக்கப்பட தொடர்பாக இருக்கிறதாக நீங்கள் கருதுகிறீர்கள். எங்களுடைய நிலைப்பாடு என்னென்று கேட்கிறீர்கள். விடுதலை புலிகளின் நிலைப்பாடு தமிழர்களை ஒரு தேசிய இனமாக ஏற்று தமிழ் பேசும் இரு தரப்புகள், அதாவது முஸ்லிம்கள் தங்களை ஒரு தனியான ஒரு தரப்பாக அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். எங்கேயும் தேசிய கொடியில் கூட தங்களுக்கு இடம் வேணும் என்று கேட்டு சென்ற தமிழர்கள் 2 அணிகளாக சென்ற பொழுது சிங்கள தேசிய ராஜதந்திரம் மிக நுட்பமாக சிங்கத்தின் வாளுக்கு முன்னால் வரலாற்றுக்கு போகாமல் நீங்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? நான் சுருக்கமா விஷயத்துக்கு வாரன், மக்களுக்கு விளங்க வேணும் நாங்கள் பேசுறது. அதாவது மண்டியிட வைத்த ராஜதந்திரத்துக்கு முன்னாலே, அதாவது இலங்கையின் தேசிய கொடியில் தமிழர்களுக்கும் தமிழ் பேசும் 2 தரப்புக்கும் இடம் வேணும் என்று கேட்டு போனவர்களை சிங்கத்தின் வாளுக்கு முன்னால் மண்டியிட வைத்த ராஜதந்திரத்தின் பின்னணியில் தான் இந்த 70 ஆண்டு கால வரலாறு போய் இன்றைக்கு ஒரு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வந்து இலங்கையில் இந்த இனமு சிக்கல் உட்பட எல்லாத்துக்கும் தீர்வு காணுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முனைந்து கொண்டிருக்கின்ற இன்றைய நாளில் இந்த புதிய யாப்பு தமிழர்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்குமா? அதில் தமிழர்களுக்கு என்ன பதிவாகம், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகின்ற வகையில் முஸ்லிம்களுக்கு என்ன பதிவாகத்தை வழங்குவார்கள் என்ற கேள்வி இங்கு எழுகின்றது. அதுக்கு அப்பால் எங்களுடன் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆதங்கம், இன்றைக்கு தமிழர்களின் அரசியல் என்றால் சுமந்திரன் என்றால் ஈழத்தமிழர்களின் அரசியல். அதாவது ஒரு காலத்தில் தலைவர் பிரபாகரனே தேசிய தலைவர் என்று விடுதலை புலிகள் இயக்கம் அறிவித்தார்கள். அதற்கு பின்னால் இருக்கிற விடயத்துக்கு நான் போகவில்லை. இன்றைக்கு தன்னைத்தானே தேசிய தலைவர் என்ற இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற சுமந்திரன் நல்லாட்சி காலத்தில் காப்பெழுத போன போது அவர் ஐக்கியராட்சி என்ற ஒரு வாசகத்திற்கு ஒருமித்த நாடு என்று விளக்கம் கூறினார். தமிழ் ஒரு சிக்கலான மொழி, ரவி எண்ணெயும் இருக்கிறார். ஆகவே நாங்கள் கேட்கிறது, நீங்கள் உருவாக்குகிற புதிய ஜாப்பு நல்லொரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். அதை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் புத்திஜீவிகள் குழு ஒன்றும் இந்த யாப்பு உருவாக்கத்தின் பின்னால் இருக்க வேண்டும். தவிர தனி ஒரு சுமந்திரனை வைத்துக் கொண்டு எழுதப்படுகின்ற யாப்பை உங்களிடம் இருக்கிற அதிக பெரும்பான்மையை வைத்துக் கொண்டோ சுமந்திரனிடம் இருக்கின்ற எம்பிக்கள்ல 4 பேருக்கு கட்சி கையெழுத்த சொல்லி நிறைவேற்றி போட்டு இதுதான் தமிழர்களுக்கானது என்று சொல்லுவீர்களாக இருந்தால் அது ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிவிடும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ரவிசுந்தர், நீங்கள் இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? இப்ப உள்ள தேசிய மக்கள் சக்தி சொல்லுது, தாங்கள் தமிழ் மக்கள் வந்து இந்த மாகாண சபை என்றது தமிழ் மக்கள் போராடி பெற்றது, தாங்கள் அதற்கு மேலதிக அதிகாரங்களை பகிர்ந்து அதை நடத்துவதற்கு யாப்பாகத்தான் அது அமையும் என்று உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? நாங்கள் இப்ப எங்களோட பிரின்சிபல் இப்ப மதியம் என்ன செய்யறாருண்டா, அவர் தந்த கையில இருக்கிறதுல ஒரு கொஞ்சத்தை காட்டியிருக்கிறார். அதாவது நீங்க சூது விளையாட நீங்க கையில இருக்க துரும்புகளை காட்டுற மாதிரி சில துரும்புகளை அவர் காட்டுறாரு. இப்ப எந்த சைட்ல இருந்து நான் என்னத்தை பாக்குறேன்னு சொன்னா, நாங்கள் மேலிருந்த வாரியா சிலதை பார்ப்போம். இப்ப தமிழ் மக்களோட போராட்டம் எடுத்தோம் என்றால், நான் தமிழ் தேசியவாதத்துக்கு திருப்பி பிறகு வாரன். முதலாவது எங்கட போராட்டம், அதாவது இலங்கையில இருக்கிற மக்களுடைய போராட்டம். ஈரோஸ் என்றது ஒரு பரவலான இயக்கம் நச்சுது, மலையத்தையும் சேர்த்தது. அப்ப அது மலைய மக்களை உள்ளிழுக்குது, அதை விடுவோம். 2வது புலிகள் வடக்கு கிழக்க நிர்ணயமா செய்தார்கள். அவர் அஷ்ராவோட ஒரு டீலும் போட்டார்கள். அப்ப அவர்கள்ட்ட ஒரு உறவும் இருக்குது. அப்ப இப்ப அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு கேட்டோம்னு சொன்னால், அந்த காலகட்டத்துல 2 பிரின்சிபல் பொசிஷன் உருவாகி இருக்கு. ஒன்று திம்பு பிரின்சிபல், அதை தாண்டி நான் போக தயாரில்லை எந்த ஒரு உறவிலை.
முதலாவது. இரண்டாவது வந்து அக்கோர்டுன்றது வந்து ஒரு பைலேட்ரல் அக்ரிமெண்ட். அது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடந்த, இந்த ஸ்ரீலங்காவுக்கும், இலங்கை அல்ல ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த ஒப்பந்தம். அதுல விளபொருள் தான் அக்கோர்டு. எங்களை பொறுத்தவரை எனக்கு முக்கியமான விஷயம் வந்து புலிகளும் இந்த ஸ்ரீலங்காவும் செய்த முதல் தரம் செய்த ஒரே ஒரு ஒப்பந்தம் MOU. அது நீங்கள் என்ன மாதிரி இன்டர்பிரேட் பண்றன்றது உங்களோட எடுக்கணும். அது லீகல் டாக்குமெண்ட். என்ன பொறுத்தவரை நீங்க சொல்றது 2003 2004 சொல்லப்பட்ட அந்த அதுதான் என்ன பொறுத்தவரை தமிழர்கள் செய்த ஒரே ஒரு ஒப்பந்தம். அதுக்கு முதல் நிர்பந்தத்தில சிங்களாக்கள் சரி தமிழாக்கள் சரி அங்க போனார்கள். அங்க போய் அதே பெரிய ஒரு பிரின்சிபல் பொசிஷன் எடுத்தார்கள். சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஃப்ரீடம் சார்ட்டர் மாதிரி நாங்கள் ஒரு 4 பாயிண்ட்ல போட்டோம். அது மலைய மக்களை இழுத்து கொண்டோம் நாங்கள். மற்றார்கள் அதுல வித்தியாசம் இருந்தாலும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அந்த விஷயத்துல. அதாவது அவருடைய பிரஜா உரிமை அடிப்படையில மக்களுடைய உரிமை உரித்து அது எங்க இருந்தாலும் அது வேற பிரச்சனை. இப்ப நாங்கள் அதை பற்றி விட்டுட்டு நாங்கள் சரிப்பட்ட சிங்கள தமிழ் போராட்டம் என்று எடுத்தோம் என்று சொன்னால் தமிழ் தேசியவாதம் என்று சொல்றார்கள். நாங்கள் அதுல இல்லை என்று அர்த்தம் கதைக்கு. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரே ஒரு ஒப்பந்தம் புரியல் செய்த ஒப்பந்தம். இப்ப அதையும் நீங்கள் சீரொடுக்க முடியாது, தரவாக்க முடியாது. இப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில நீங்கள் என்ன மாதிரி நாங்கள் எங்களை வச்சு கொள்றது, எங்களோட இயலாமைகளையும் சேர்த்து இருக்கிற இயலுமைகளையும் சேர்த்து என்ன மாதிரி நாங்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன் என்று நீங்க சொல்ற விஷயத்த இன்றைக்கு அஃபெக்ட் பண்றதுன்றது பார்க்க நாளைக்கு அஃபெக்ட் பண்ண போறோம்ன்றதுதான் எங்களோட கேள்வி. இன்றைக்கு அஃபெக்ட் பண்றதுன்றது எங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அதுக்கு நீங்க ரெடி இல்லை. நாளைக்கு அஃபெக்ட் பண்ண முடியும். அது முதலாவது. ரெண்டாவது வந்து தமிழ் தேசியம் என்று சொல்றது வந்து ஆக்கள் வந்து கதை கேட்க நாங்கள் கவனமா இருக்கோம். என்ன பொறுத்தவரை தமிழ் தேசியம் செத்து விட்டார்கள், அது போயிட்டார்கள், இவர் போயிட்டு அதெல்லாம் போலிக்கதை. என்ன பொறுத்தவரை தமிழ் தேசியம் என்றது சூழல் புறச்சூழலிருந்தும் அகச்சூழலிருந்தும் உருவாக்கப்படுற ஒரு திறப்பொருள். அந்த திறப்பொருளுக்கான காரணங்கள் தமிழர் தான் சொல்ல வேணும். ஏன் நாங்கள் உலகத்தில் இருக்க வேணும், எங்கள்ட்ட என்ன திரவியம் இருக்கு உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு, ஏன் எங்களை நாங்கள் காப்பாற்றுவோம். அப்படி கேட்டீங்கன்னா நான் 1000 கதை சொல்லுவேன். தமிழருக்கு தமிழர் என்ற ஒரு சாதி சீவிக்க வேணும் என்றதுக்கு அசைக்க முடியாத சான்றவருக்கு நாளைக்கு தமிழர்கள் வழிகாட்ட வேண்டிய தேவை ஒன்று இருக்கு உலகத்துக்கு. இப்ப நாங்கள் இன்றைக்கு இந்தியான் சண்டையை வச்சுக்கொண்டு, அதாவது பேட்டில்களை வச்சுக்கொண்டு நீண்ட கால போரை தூக்க முடியுமான்ற கேள்வி எனக்கு இருக்கு. இப்ப இந்த கேள்வியில இன்றைக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து தான் தரப்போறாங்கன்னா இந்த அர்த்தம், இந்த அபிப்பிராயம். மாகாண சபை போயிடும், அது நீங்கள் தவிர்க்க முடியாது, நீங்கள் போராடியும் செய்யலாது. ஆனால் போராட்டத்துக்கான பஞ்சாயத்தை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கள் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் வெளிக்கிடவும். இது வந்து அந்த காலத்திலிருந்து இது பிரேமதாச காலத்திலிருந்து வலிக்கிற ப்ரோக்ராம், மஹிந்தாவே ப்ரொபோஸ் பண்ண ப்ரோக்ராம். இப்ப அவைகளுக்கு அது தேவை இருக்கு. ஏன் மாகாண சபையை அழிக்க போயினோம்ன்றது தன் தமிழருக்காக மட்டுமில்லை, அவைகள் தங்களுடைய கிளாஸ் போரையும் அதுக்குள்ள சேர்க்கிறார்கள். உதாரணத்துக்கு நீங்கள் மாகாண சபையில் எடுத்தீங்கன்னா எல்லா மாகாண சபைகளுக்கு வேண்ட ஒரு தட்டு இருக்கும். அந்த தட்டு ட்ரக் போர் மாதிரி இது நியூயார்க்கு ஏர் கண்ட்ரோல், பிலடெல்பியா ஏர் கண்ட்ரோல் அடிபடுற மாதிரி அவைகளும் அடிபடுறாரு. ஒரு பார்ட்டியில இருப்பாரு அடிபடுவாரு. அப்ப அந்த காசுதான் அவர்கள் சீவிக்கிறார்கள். அவை இந்த பரம்பரை எல்லாம் சீவிக்குது. அப்ப அவைகளுக்கு ஒரு சேவை இருக்கு, அதை உடைக்கிறோம். அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு இதுல ஒரு கேள்வி வருது என்னன்னா, இப்ப தேசிய மக்கள் சக்தி வந்து இந்த அதிகாரத்துக்கு வரும் பொழுது அவர்கள் மாகாண சபைக்கு எதிராக மிக கடுமையாக இருந்தவர்கள். அது நீங்கள் சுட்டி காட்டியது போல, அதாவது இந்த வர்க்க முரண்பாடுகளுக்கு எதிராக அது இருக்குது. அந்த தமிழ் தேசியத்துக்கு இந்த தேசியங்களை எல்லாத்தையும் கைவிட்டு வர்க்க அடிப்படையில மக்களை ஒன்று சேர்க்கணும் என்ற அடிப்படையில மாகாண சபையை எதிர்த்தார்கள். ஆனால் அதற்கு பிற்பாடு நடந்த விஷயங்கள்ல வந்து மாகாண சபை என்றது தமிழ் மக்கள் பெற்ற உரிமை என்று சொல்கிறார்கள். இப்ப நான் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது பெரும்பாலும் நீங்கள் சொல்றது போல பிரதேச சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்களை கொடுத்து கொண்டு வர முறைதான். ஆனால் இப்ப நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாகாண சபை முறை கைவிடப்படும் என்று? அவைகள் வந்து இது வந்து மாகாண சபை என்று சொல்றது வந்து நான் சொல்லிடுறேன் எங்கட ப்ராப்பர்ட்டி என்று நான் என்ன கரெக்ட் என்றால் என்ன பொறுத்தவரை MOUவும் எங்கட ப்ராப்பர்ட்டி, மிச்சம் எல்லாம் இடையாற்ற உலக சுயநிர்ணய உரிமை வெளியாக்கண்ட ப்ராப்பர்ட்டி, எங்களுக்கு அது சொந்தம் அல்ல. நாங்கள் அப்ப அக்கூட சொந்தம் கொண்டாடி அதை காப்பாற்ற எங்களால முடியாது. ஏன்னா நாங்கள் அதுல பங்கு பெற்றவில்லை. அது இந்தியாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்லப்படுறது. நீங்களும் இந்தியாவுக்கு பொறுப்பு கொடுக்குறேன்டா புறையன் ஸ்ரீலங்காவோட கிடைக்கும். இந்த பிரச்சனை என்று சொன்னால் எங்கட சொத்து நாங்கள் பொறுப்பு என்று சொன்னால்
அந்த சொத்தை நீங்கள் காப்பாறதுக்கு என்ன வழி வச்சிருக்கீங்கன்றதை தான் நாங்கள் கதைக்கு வலிக்கின்றாங்களா. அது என்பிபியோட காய்ச்சானே, யாரோட காய்ச்சானே, எதிரோட எங்கட பக்கத்துல இருக்க எதிரோட தான் நாங்கள் அதை காய்ச்சி அந்த சொத்தை காப்பாற்ற முடியும். பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் எங்கட சொத்தையும் அதுக்குள்ள போட்டு அவை இழுத்து வச்சிருக்கபடியா அவைன்ற சொத்தையும் பிறகு கொண்ட தாரவாக்க அவர் ரெடி என்றபடியா நாங்களும் தாரவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு. அப்ப நான் இப்படி விளங்கிக் கொள்ளலாமா நீங்க சொல்றத? அதாவது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் 13ஆம் திருத்தம் எல்லாம் விடுங்க, அதுக்கும் தமிழ் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உண்மையிலேயே இலங்கைக்கும் அது சம்பந்தம் இல்லை. அது இந்தியாவால திணிக்கப்பட்டது. இந்தியா தன்னுடைய நலன்களுக்காக. அப்ப நாங்கள் விடுதலை புலிகளால வைக்கப்பட்ட இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில உள்ளக சுயநிர்ணய என்ற அந்த விகிதத்தின் அடிப்படையில தான் இந்த அரசியல் அமைப்பை நகர்த்தோணும் நினைக்கிறீங்களா? நாங்கள் அதைத்தான் எங்கட ப்ராப்பர்ட்டி நான் கதைக்கிறது உடைமைகளை பற்றி. உரிமைகள் சுதந்திரம் கதை கிடைக்கும். அவைகள் தான் இந்த அரசியல்வாதிகள். நாங்கள் துவக்கெடுக்க வெளிக்கிடையக்கு நான் தான் வெளிக்கிட்டாங்க. வெளிக்கிடையக்கு என்னத்துக்கு வெளிக்கிட்டாங்க? நாங்கள் 15 வயதுல இயக்கம் கட்ட வெளிக்கிட்டார்கள். நானும் காண்டி வேணும் 4ஆம் துரியப்பா கொலரிசி ஸ்ரீதரன் நாங்கள் இயக்கம் தொடங்கினோம். தமிழ் ரிப்பப்ளிகன் ஆமி என்று போய் ஒரு சின்ன ஒரு வீடும் பண்ணி ஏதாவது புலப்படியும் பண்ணோம். தெரியும். இப்ப எங்களுக்கு அந்த காலத்துல இருக்கிற குடைச்சல் இது எழுதுகள் அல்ல. அரசியல்ல போய் நாங்களே தான் சாதிக்கலாம். நாங்கள் அண்டைக்கு நினைக்கல, இன்றைக்கு நினைக்க போறோம் இல்லை, நாளைக்கு நினைக்க போறோம் இல்லை. ஆனபடியால் அதுக்காக நான் துவக்கத்தான் வேணும்னு சொல்ல இல்லை. என்ன தேவை என்று சொன்னால் நாங்கள் எதுக்கும் தயாரா இருக்கிறதுக்கான எல்லா அடிக்கட்டுகளையும் செய்து வச்சுக்கோணும். அந்தந்த நேரத்தில் அந்த அடிக்கட்டுகள் எங்களுக்கு பிரயோசனமா பயன்படக்கூடிய அந்த ஆயுதங்களா மாறவும். அப்ப இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு அப்படியான நிலைமை இல்லை. அப்ப இருக்கிற ஒரே ஒரு நிலைமை அவைகளுக்கும் விருப்பமான எங்களுக்கும் விருப்பமான ஒரு அடித்தளம் ஒன்று இருக்குது. மக்கள் அந்த மக்கள் இப்ப ஊர்ல இருந்து மக்கள் வெளிக்கிட்டாருண்டா ஊர் இல்லைன்னு சொன்னா அந்த மக்கள் அங்க அந்த ஆடு காடு. இப்ப நாங்கள் தக்க வைக்கணும்னு நாங்கள் 10ஆம் அந்த புலிகள் செத்த உடனே திரும்பி போனாங்க. அப்ப மணிபுரத்துல போய் செட்டில் பண்ணாங்க. இந்த பிரச்சனைகள் நீங்கள் அங்கேயே காணலாம். ஜனங்கள் குடியேறுறது. அப்ப இவைகளை குடியேற தக்கிற வைக்கவும் அவ தக்கிட்டு என்றால் அவைக்கு அவன் உடைமையில வெறும் பொருள் பற்றிய உடைமையே வந்துவிடும். அதுக்கு மேல நீங்க சொல்ற மற்ற உடைமைகள் நான் கதைக்கிற விருப்பமான விஷயங்கள் மற்ற வரும். இப்ப இதோட நான் நிப்பாடுறேன். அதை பத்தி சொன்னா உங்களோட பார்வை என்னவா இருப்ப? ரவி சொன்ன விஷயம் மிக முக்கியமானது. யதார்த்த ரீதியாக அவர்கள் என்னத்தை கொடுக்க விளைகிறார்களோ நாங்கள் என்னத்தை எடுக்க விளைகிறோமோன்றதுல ஒரு புள்ளியில நாங்கள் இணைய வேணும். இப்ப ஒரு இடத்துல இப்ப நாங்கள் இதைத்தான் எங்களுக்கு 100% இதுதான் வேணும் என்று சொன்னோம் என்றால் 100 or 0 எல்லாம் வேணும், இல்லைன்னா ஒன்றும் வேண்டாம். எங்க நாங்க துவங்குறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை நான் எப்படி பாக்குறோம் என்றால் ஜெயபாலன், இன்றைக்கு நாங்கள் பாலஸ்தீனத்தை ஒரு முறை பாப்பமாக இருந்தால் சுதந்திரம் கோரிய பாலஸ்தீனம் சுடுகாடாக இருக்கிறது. ஆனால் சுதந்திர கோரிக்கை வலுவாகத்தான் இருக்கிறது. அங்கே பசிக்கு உணவு கேட்டு செல்லுகின்ற மக்களை ஆண் பெண் குழந்தைகள் வேறுபாடின்றி இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொள்வதை நாங்கள் நேற்றைய செய்தியில் படித்திருக்கிறோம். இந்த பூமிப்பந்தில் சுதந்திரத்திற்காக போராடுகின்ற பாலஸ்தீனத்துக்கு பிந்திய அல்லது சமமான காலத்தில் சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்ததுதான் தமிழீழம். தமிழீழத்தில் உருவாகிய 42 இயக்கம் 36 ஆகி 6 ஆகி 6ஐயும் கட்டியாவுக்கு எங்களால முடியாது என்று சொல்லி புலிகளை சந்திச்சு 86ல தமிழ் பணக்காரர்கள் நீங்கள் ஒரு இயக்கமா வாங்கொண்டு கேட்ட சம்பவத்தில் அந்த சம்பாசனையில் சமூக பக்திய விடுதலை புலிகள் தரப்பில் இருந்து 5 பேர்ல நானும் வருவேன். ஆக இந்த யதார்த்தங்களை எல்லாம் நாங்கள் புரிந்து இதை பார்க்க வேண்டும். ஆகவே ஒஸ்லோ உடன்படிக்கையின்படி இடைக்கால வரை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கடந்து எங்கோ வந்து விட்டது. அதுக்கு தமிழிடம் மிகப்பெரிய ஒரு விலை கொடுத்திருக்கின்றோம். இந்த விலையெல்லாம் கொடுத்து ஒஸ்லோவில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த மிதவாத அரசியல் தலைமைத்துவம் இந்த போராளிகளிடம் இந்த அரசியலை ஒப்படைத்து விட்டு அவர்களுக்கு பின்னால் இருந்து ஒரு ஆலோசகர்களாக அல்லது ஒரு கௌரவ பாத்திரத்தை எடுத்து நாங்கள் இந்த இனத்தை காப்பாற்றுவோம் என்று சிந்திக்காமல் தங்களுடைய அரசியல் கதிரைகளை காப்பாற்றுவதில் குறியாக இருக்க போய் 90ல் தொடங்கி 2001ல் வேர்கள் பல்நோக்கு புலனாய்வுத்துறையும் தமிழ் புத்திஜீவிகளும் ரவி எண்ணெய் போன்ற பலருடைய ஆலோசனைகள் கருத்துக்கள் எல்லாத்தையும் ஏற்றுத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கி பாராளுமன்றத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கிறோம். ஆனால் தமிழர் அரசியலை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சொல்லி நாங்கள் போராடி வந்தோம். 2009 எங்களை ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்ததும் நான் அனைத்து இயக்கங்களையும் சேர்ந்த பரவி எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச ஜெலோஇபிஆர்ல இந்த இயக்கங்கள் எல்லாரோடையும் காய்ச்சினாங்க. இன்றைக்கு நாங்கள் அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு விடுதலை பேர் இயக்கத்தை நாங்கள் உடனடியாக நிறுத்துவோம் என்று சொல்லி நான் காய்ச்சிறேன். அந்த இடத்தில் நான் டக்ளஸ் தேவானந்தா கூட நேரடியாக தொலைபேசியில் அழைத்து அது சாத்தியப்படையில தானே நான் முடிக்கிறேன். இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சாதான் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கலாம். புரிஞ்சு கொள்ளுங்க. ரவி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன். அப்ப நான் டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் விடுதலை புலிகளுக்குமான உறவு என்ன, டக்ளஸ் தேவானந்தா 2009க்கு பிறகு என்ன காய்ச்சி கொண்டு போய் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் போய் எங்களோட தலைவர் சரணடைந்தார் என்ற ஒரு விடயத்தை
ஒரு நாசுக்காக ஒரு ஊடகத்தில் சொன்ன போதுதான் நான் நேரடியாக டக்ளஸ் தேவானந்தாக எடுத்து டெலிபோன்ல காய்ச்சி போட்டு இந்த தேவையற்ற கதை எல்லாத்தையும் கைவிடு, இந்த மக்களுக்காக நீ அரசியல் செய்வதாக இருந்தால் எல்லாருடன் சேர்ந்து வா என்று சொன்ன போது அதை டக்ளஸ் தேவானந்தா ஏற்றுக்கொண்டார். அதாவது மூத்த போராளிகளை கொண்ட ஒரு மத்திய குழுவை நீங்கள் உருவாக்குங்கோ, நான் அதுல வந்து அந்த மத்திய குழுவை பொதுவாக எடுக்கப்படுகிற நிலைப்பாட்டை ஏற்று நான் செயல்படுகிறேன். ஆனால் இவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். என் மக்களுக்கு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன், உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா, உங்களோட போராளிகளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லு, நான் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். இந்த நிலையில இன்றைக்கு தமிழர் அரசியலை சம்பந்தன் தரப்பு நல்லாட்சியை உருவாக்கி ஒரு யாப்பு திருத்தத்துக்கூடாக கொண்டு வந்து நாங்கள் முடிக்கிறோம் என்று சொல்லி ஐக்கிய ராட்சிய சண்டையில வந்து சம்பந்தனம் இல்லை. புதிய ஒரு அரசியல் யாப்பையே கொண்டு வரும் இடத்தில் தமிழினம் தனக்கான ஒரு நியாயமான உரிமையை கோருவதற்கு ஏற்கனவே ரவி என்று சொன்ன மாதிரி முள்ளிவாய்க்காலில் புலிகள் இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பிறகு தமிழினம் நாதியற்று கிடக்கிறது. எஞ்சிய விடுதலை புலிகள் இயக்க போராளிகளை 32 குழுக்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஏனைய இயக்கங்கள் இப்ப ஈரோசில 2 குழு, செலவுல 2 குழு, புலிகள்ல 32 குழு, இபிஆர்ல 4 குழு, இப்படித்தான் தமிழர் ஆயுத போராட்டம் பலகீனப்பட்டிருக்கு. நான் என்ன காய்க்கிறேன், இங்க தமிழ் இனத்தின் எதிர்காலம் தான் அவசியமே தவிர இங்க முல்லமதி என்றதோ அல்லது ரவி என்றதோ அல்லது ஜெயபால் என்ன காய்க்க சுமந்திரன்றதா இல்லை. இந்த சுமந்திரன் என்ற வதிவாகம் நடத்துகிற அரசியல் இந்த தமிழினம் கொடுத்த இந்த பெரு வலிக்கும் விலைக்கும் விடுதலைக்காக போராடுவதற்கும் புதைகுழி தோண்டி புதைக்க போகிறது என்றதை ஒரு புலனாய்வாளனாக நான் அடித்து கூறுவேன். தமிழினம் இந்த இடத்தில் விழித்துக் கொண்டு இந்த யாப்பு உருவாக்கம் தொடர்பில் ஒட்டுமொத்த தமிழினமும் தன்னுடைய வலிமையான கருத்தை பதிவு செய்ய ரவியனை அப்ரிசியேட் பண்றேன். ஒரு சரியான நிலைப்பாடு இருக்கிறார். இந்த இடத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க உரிமையில இருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் என்று சொல்றீங்க. ஆனால் ரவியனை சந்திக்க போறோம். இப்ப பிரின்சிபலி மதி கதைச்சதுல ஒரு விதமான பிரச்சனை எனக்கு இல்லை. பிரச்சனை சொன்னால் எங்கட ஆக்ரோஷங்களை என்னென்று ஆக்கபூர்வமா மாத்துறது, எங்களுடைய ஆதங்கங்களை நடைமுறை சேர்மாக்கமா என்னென்று மாத்துறது, அதுக்கான சுற்றாடலையும் உள் சுற்றாடலையும் வெளி சுற்றாடலையும் என்னென்று உருவாக்குறது. இதுதான் எங்கட வேலை. சுமந்திரன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எங்கிருந்து வந்தவர் என்றதில் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அதுல இருந்தே தெரியும் எங்கிருந்து வந்தார், எப்படி வந்தார், என்னென்று தன்னை ஏற்றுக்கொண்டார். அதை விட அந்த திருநூறு பூசி கொண்டு ஒன்றவர் வந்து கொஞ்சம் ஆத்து விட்டு தெரிஞ்சார். இவர்கள் வந்து ஆகாயத்துல இருந்து குதிச்சார்கள். இப்ப எங்களுக்கு தெரியும் இது வந்து புறச்சூழல் வந்து எங்களுக்கு ஒரு கண்டிஷனை உருவாக்குறாரு. இன்றைக்கு இங்க பலஸ்தீன எழுத்தபடியா நான் சொல்றேன், இந்த காசாவில உள்ள அடி போட்டா பிறகும் பலஸ்தீன் அதோரிட்டி வெஸ்ட் பேங்க்ல இவ்வளவு நெருக்கடி இருந்தா பிறகும் அவைகள் இதுவரைக்கும் காசா அந்த இஷ்யூவை பெருசா எடுத்து கதைச்சது கிடையாது. இதுதான் அந்த பெரிய பிரச்சனை. அப்ப காசாவில் நடக்கிறத பலஸ்தீனியன் அதாரிட்டி என்று சொல்றாங்க, ஹமாஸ் இந்த இஷ்யூவை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ. அப்ப இது வந்து அந்த புறச்சூழல் வந்து எவ்வளவு தூரம் தள்ளுறதுன்ற விட அந்த புறச்சூழல் அகச்சூழலே என்ன மாதிரி தனக்கேற்ற மாதிரி வச்சு வச்சுக்கின்றதான் நீங்கள் சொல்றீங்க. அதைத்தான் 5 இயக்கம் 10 இயக்கமா நாங்கள் பார்த்து வச்சுக்கோம். புலிகளை 10 இயக்கமா வச்சுக்கிறதும் GTF சொல்லி போய் இமேமேல்றதும் அல்லது ஏதாவது ஒன்றுல போய் கொண்டிருப்பினோம். வெங்கட கட்டத்திலும் என்று சொன்னால் அப்ப இது நடக்குது என்று சொன்னால் அவைகள் மேலிருந்து கீழே வருகிறார்கள். இதுதான் அந்த பிரச்சனை. ஸ்ட்ராட்டஜி வந்த வேண்டிய திட்டம் மேல இருந்து நாங்கள் கொள்வனவு செய்வோம். அதுக்கான எங்களுக்கு திடமும் இருக்குது, வக்கும் இருக்குது, வசதிகளும் இருக்குது. சரி, இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் பிரச்சனை என்று சொன்னால் மேலிருந்து வர்றது அவைகளுக்கு தான் பிரச்சனை. அவைகள் தற்காலிகமா தான் இருக்கிறார்கள். அவைகளை எப்போ அப்புறப்படுத்துற நிலைமையில்தான் வெளிப்புலங்கள் இருக்குது. இதுதான் பிரச்சனை. அவைகள் ஓடி ஓடி போய் சொல்லி நம்ம அங்கேயும் இங்கேயும் நாங்கள் அப்படி இல்லையாண்டு இப்ப இவர் சொல்ற மாதிரி தான் சொல்ற, நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி அது சொல்லுவீங்க நீங்க. ஆனா நாங்கள் எப்படி என்று எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இப்ப பிரச்சனை நான் தலைகளான்னு சொன்னான் ரவி, நாங்கள் அதுக்கு இல்லை இதுக்கு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இவர் இதுதான் அந்த பிரச்சனை. அப்ப நீங்கள் அவைகளை அங்களை அப்புறப்படுத்துறதா என்ன திட்டத்திலேயே ஒரு கருதானே. அப்ப என்ன நாங்கள் அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்களா? அதுதானே இன்றைக்கு இதான் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது? எங்களை நாங்கள் பார்க்கறது வழிவாக்கும். அப்ப எங்களுக்குள்ளே ஒரு கருத்து உரிமையா இல்ல. எங்களுக்குள்ள NPPக்கும் ஈரோஸ் சொல்றாங்க. பொதுவா நான் ஈரோஸ் பற்றி தான் பழைய ஈரோஸ், எப்போ செத்த ஈரோஸ் பற்றி அங்கே ஒரு ஈரோஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்க ஒன்றும் இல்லை. அந்த ஈரோஸ் பற்றி தான் நான் கரைக்கிறேன், செத்த ஈரோஸ். அது மாதிரி தான் நம்பின்னு நான் நினைக்கிறேன், செத்த குறிகளை பற்றி தான் கரைக்கிறேன். சரியோ, இந்த ஈரோஸ் என்பது வந்து NPPயோட கலக்க வேண்டிய தேவை இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுது. கொமேன் எமினிமி வந்து ஒரு பக்கத்துல அரசியல் ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது வந்து சொல்றேன் நீங்க சொல்ல யாப்பு
எது எதுக்கு முக்கியம். இப்ப புலியலன்ட ஈரோசன்ட என்ன பொறுத்தவரை வெளிக்கிட்டு தமிழ் மக்களுக்காக வெளிக்கிட்ட சகல போராளிகள் அப்பாவிகளாக உள்ளியக்கமாக கொலை செய்யப்பட்டார்களும் அல்லது எதிராளிகளாக கொலைப்பட்டார்களும் எல்லாரும் என்ன பொறுத்தவரை இந்த சகோதரங்கள் இவியலை விட்டுட்டு இவளோட கருத்துக்களை ரோட்ல விட்டுட்டு போறதுல எல்லாம் நானும் இல்லை இந்த வேலை இல்லை. ஆனால் இப்ப நாங்கள் இறந்தவர்கள் சொன்னாலும் இறந்தவர்களுக்கு நாங்கள் சில வேளையில அப்ப இதுதான் உங்களோட கட்டித்தனங்கள். இப்ப நீங்கள் புலிகளா இருக்கிறார்கள் இப்ப என்ன செய்யணும். இப்ப எந்த ஒதோரிட்டியில நீங்கள் கதைக்கிறேன்னு கேட்ட உடனே நீங்கள் உங்களை விசாரிக்கணும். நான் கதைக்கிறேன் இப்படி துணிஞ்சு என்னத்துல கதைக்கிறேன், நான் இறந்தவர்களுடைய ஞாபகத்தின் மன உறுதியில இருந்து கதைக்கிறேன். ஆனால் அதே வேளையில இறந்த பிறவாரனுக்கு நாங்கள் இன்னும் மரியாதை கொடுக்க இல்லை. அப்ப இந்த இதே ஒரு மூட்டிங் பாயிண்ட் அடுத்து உங்களுக்கு ஒரு அதாவது நாங்கள் மே மாதம் 24ஆம் தேதி நினைக்கிறோம் ஜெயபாலன் விடுதலை புலிகள் இயக்கம் உத்தியோகபூர்வமாக நாங்கள் ஒரு புதிய தலைவரை அறிவித்து அந்த தலைவரை கூடாகவே நாங்கள் எங்களுடைய விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வீரச்சாவடைந்து விட்டார் என்றதை நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சோம். பத்மநாதனுடைய அறிவிப்பை சொல்றீங்க. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற சதி செயற்பாடுகள், அதுக்கு எங்களுடைய சர்வதேச கட்டமைப்புகளை பயன்படுத்தினது, எங்களுடைய போராளிகளை பயன்படுத்துறது எல்லாம் எங்களை மிஞ்சி அந்நிய சக்திகளுடைய நடவடிக்கை. அதுக்கு விடுதலை புலிகளுக்கும் நாங்கள் பொறுப்பானவர்கள் இல்லை. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் கௌசரஸ்ல வைக்கப்பட்டிருக்கிறார். வைக்கப்பட்டிருக்கிற தலைவரை கூட மீட்க வக்கற்றவர்களா தான் நாங்கள் நிற்கிறோம். அப்ப எங்கள் மீது விமர்சனம் வைக்கிறார்கள், கேபி மீது அந்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொன்ன பதில் எங்கட போராளிகளுக்கு கேபி மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது எங்கட உள் பிரச்சனை. அது நாங்கள் அவரை வச்சு கூப்பிட்டு கதைக்கிறது அவர் கஸ்டடியில இருக்கிறதுக்கு அவரை விட்டுட்டு நாங்கள் இங்கே அவர் புனிதர் இல்லைன்னு சொல்லி கொண்டு நாங்கள் அரசியல் செய்ய முடியாது. இது இந்த அடிப்படையை விளங்காதவர்கள் தான் இன்றைக்கு விடுதலை புலிகளின் பேர்ல 32 துப்பாக்கி 2009 இருந்து அவர் உள்ளுக்க இருக்கிறாருன்னா நீங்கள் அடுத்த தலைவரை நீங்கள் தானே முன்மொழியோடு உருவாக்க வேண்டும். அது வேற விஷயம். உரையாடல் கூட இந்த உரையாடல் ஒரு செய்தியை சொல்ல போது எஞ்சிய போராளிகளுக்கு நீங்கள் எல்லோரும் உடனடியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் 32 குழுக்களாக செயற்படாமல் விடுதலை புலிகள் காலத்தில் இருந்தது போல இந்த கட்டமைப்புகள் என்ற பேர்களில் செயற்படாமல் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அரசியல் இயக்கமா வர வேண்டும். இதைத்தான் நாங்கள் இப்ப 2-3 ஆண்டுகளுக்கு முதல்ல நாங்கள் இந்த முயற்சி எடுத்து ஐபிசி அறிவித்த பொழுது இந்த பிரச்சனையில நாங்கள் கிளிநொச்சியில பஞ்ச் பண்ண தொடங்கிக்க நாங்கள் வந்து இங்கே ஏற்கனவே ரூட் ரவி என்ற சார்பில் இருந்த அவையண்டி ஆக்களும் அதுல பொட்டமாண்டிய ஒரு பார்வையாளராக வந்தாக்களும் அந்த இது ஈழம் என்ன நாடகம் நடத்தின ப்ரொஃபசர் நோவேல இருந்து வந்திருந்தவர் பத்மினி புருஷனும் பத்மினியும் வந்திருந்து இவியல் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் இருக்கேன். அந்த ஒரு மீட்டிங்ல கேபிய அப்பாயிண்ட் பண்ணிக்க அந்த ரேடியோவை அவர் பல போட்டு எல்லாருக்கும் அதை காட்டினவர். இதுதான் அனௌன்ஸ்மெண்ட். இப்ப அனௌன்ஸ் பண்ணிக்க நாங்கள் நுழிய வேக்காலையோ இங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிக்க நாங்கள் அங்க இருக்கிறோம். கேபி தான் லீடர். இது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அப்ப இப்ப இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். நாங்கள் இப்ப இந்தியாவோட தான் காட்சி கொண்டோம். அந்த நேரத்துல அவைகள் கேட்ட வந்து பிறவான அல்லது பொட்டமான நீங்கள் சரண்ட பண்ண வச்சீங்கன்னு சொன்னா நாங்கள் ஏதாவது செய்யலாம். இந்த குகனாக்கள் நானில்ல இதுக்குள்ள நான் போக மாட்டேன். மொக்குத்தனமான விஷயங்கள் கஷ்டமான விஷயங்கள் எந்த உரிமை எந்த இயக்கத்தை பற்றி கிடைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, இன்னொரு கிடைக்கிறது எனக்கு உரிமை இல்லை. ஆனால் அது கதை கேட்க நெகோசியேட் பண்ணீங்களான கதை கேட்க அங்க இருந்து ஒரு முன்னுக்கு எடுத்து போய் அங்க போய் கேட்கணும். தள்ள சொன்னாவிலே உங்களுக்கு போகா எங்க சரியா. இது வந்து பிரச்சனை. அது என்னத்தை நான் சொல்ல வலிக்குன்னா அப்படி தவறண்ட பண்ணி வச்சிருந்திருந்தால் தப்பி தவறி அவை இந்த கதை வந்து அதை வச்சுக்கொண்டே நீங்கள் ஒரு போராட்டம் நடத்தலாம். இப்ப உங்களுக்கு ஒரு மூட்டிங் பாயிண்ட் இருக்கு. இப்ப நீங்கள் காய்ச்சதுக்கு பிரியோசமா இருக்கும். இப்ப நாங்கள் எங்க போறோம்ன்றதான் முக்கியம். இப்ப நாங்கள் கத்திக்கொண்டு ஆக்கள் சேர போறது கிடையாது. ஆக்கள் ஆக்ரோஷத்திலையும் சேர போறது கிடையாது. இப்ப ஆறி போயிட்டோம். கனவேர் அலைஞ்சு ஆறி போயிட்டோம். இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் அவைகள் வந்து இன்றைக்கு ஃபீல் பண்ண வேணும். இதை நாங்கள் ஒரு கேம்பெயினை எடுத்தோம் என்று சொன்னால் இது எங்கேயோ போகணும். இப்ப நாங்கள் மோட்டுத்தனமாக ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லி என்ன பொறுத்தவரை வெள்ளக்காரர்கிட்ட பிடிச்சு கொண்டு நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் எடுக்கலாம் நினைச்சு கொண்டு இருக்கோம். காசால பிடிச்சி அடிச்சு உடைச்சு கொட்டுறோம். இதெல்லாம் போய் அப்ப இந்த ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் வெளிநாட்டு குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிகளை ஒரு பயங்கரவாத இயக்கமாக பிரகடனப்படுத்தி ஒரு போரை பன்னாட்டு ஆதரவுடன் நடத்தி அழிச்சு போட்டு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிறத விட சுத்த முட்டாள்தனம் ஒன்றும் இல்லை. இதனாலதான் நான் இந்த நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையை வந்து நான் விமர்சிக்கிறது காரணம். நீங்கள் நாடு கடந்த அரசாங்கத்தை வச்சிருக்கோ சரி, ஆனால் அதை ஒரு மக்கள் செல்வாக்குள்ளதாக்கி தமிழர்களின் புலம்பெயர்ந்த தமிழர்களின் பேராளர்களாக கட்டமையும் கொண்டு சொல்லி உருத்திரகுமாரன் போய் கேட்ட போது உருத்திரகுமாரன்
நேசரை பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கும் விளையாட்டு போட்டி நடத்துறதுக்கும் தான் நாடு கடந்த அரசாங்கம் என்றால் நான் ரயில்வே ரிசைன் நோட்டீஸை கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். இப்ப நான் திருப்பி வந்தோம்டா. இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு பிடிக்காத ஆக்களோடையும் சில வேளையில வேலை செய்யத்தான் வேணும். நீங்கள் இப்ப என்ன பொறுத்தவரை என்ன தேவை, இப்ப பர்சனலாக தனிப்பட்ட ரீதிதான் நாங்க வைக்கிறேன், அல்லது என்ன சுத்தி ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பினும் பழைய ஹீரோஸ்காரர். எங்களோட தேவை வந்து எங்களை பொறுத்தவரை நாங்க எடுத்த கருத்து பிழை அல்ல, நாங்க எடுத்த நடவடிக்கைகள் பிழைகள் அல்ல. காலத்தால பிழை ஒழிய அண்டையான் காலத்துல அது சரியான விஷயம் ஆனபடியால் அதுல இருந்த விளைவுகளை என்னென்று காப்பாற்றுறது, அந்த விளைவுகள்ல இருந்து சொறிவுகளை ஏதாவது பொருளாக்குறது, ஆக்கபூர்வமான பொருளாக்குறது. அது புலவர் பிரபாரண சாவா இருந்தானே, இங்கிடியாக்கண்ட சாவா இருந்தானே, ஆரா இருந்தானே, நாங்கள் அதை மாத்த வேணும், மக்கள்கிட்ட சொத்தாக்க வேணும். இப்ப மக்கள்கிட்ட சொத்தாக்குறதுக்கு என்ன பொருள் இன்றைக்கு இருக்கிற டஞ்சிபிள், அதாவது கையில கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு கேபி சிறையில இருக்கிறார், அதை வச்சுக்கொண்டு நடத்துற போராட்டம் சில வேளையில ஒரு பிரியோசனமான போராட்டமாக வெளியில இருக்கிறாக்களுக்கு உதவக்கூடும். அதாவது புலிகள் இருக்கிறாங்க, எங்களுக்கு சில சொல்லியாவே என்ன கேபியை பற்றி காய்ச்சி இருக்காங்க 4 பேர் சொல்லுவோம். ஆனா அது முக்கியம் இல்லை. அவையண்ட பிரச்சனைனா 45 பேரை இந்த நாடு அந்த அரசாங்கம் நாடகத்திலே இருங்கன்னு சொல்லி விட்டுடலாம். பிரச்சனைன்னு சொன்னா அங்க இருக்கிற தலைவர் அங்கே ஒருத்தர் இருக்கிறார், அது சரியோ பொழியோ நல்லதோ கூடாதோ அது கூட பிரச்சனை. அவரை நீங்கள் வந்து ஒரு பொது மையமா ஏற்று கருத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம், அதாவது நாங்கள் கதைப்போம், அந்த மூட்டிங் பாயிண்டை இவள் உருவாக்கலாம். அது ஒரு சான்ஸ். நான் எதை மட்டும்தான் சொல்லல, அது ஒரு சான்ஸ். இன்னொரு விஷயம் சொன்னால், நீங்கள் தனித்தனியா போய் இப்ப ஜிடிஎஃப் போய் அங்க கதைச்சு மஹிந்தாவோட படம் எடுத்து அதெல்லாம் செய்து எல்லா கூத்தும் பண்ணி மேமேலையும் வாங்கி கடைசியிலே அதுல ஒரு பிரயோசனம் இல்லை, நீங்கள் வேடிக்கை பொருளா வந்துடுவீர்கள். அப்ப நீங்க தனித்தனியா போய் செய்ய உங்களுக்கு பலம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அரசியல் நெகோசியேஷன் என்றதும் வந்து இது எல்லாத்தையும் தாண்டு கேட்கறதும் இல்ல. ஆனா நாங்கள் தனியா வந்தா நாங்கள் பலவாளிகள் இதுக்குள்ள நாங்களாம் ஸ்ட்ராங்கா நாங்கள் சொல்றதுனால நாங்கள் எல்லாரும் நிக்க எவ்வளவுதான் ஊசலாட திம்ப பிரின்சிபல் ஊசலாட நிலைமையில்தான் செய்தது. அப்படி இருந்தும் அது பிரயோசனமான பொருளா வந்தது. அப்ப இப்ப எங்கிட்ட அவையண்ட சைட்ல இருந்து அவையண்ட உண்மையான எதிர்பார்ப்புல நாங்கள் இப்ப கணிக்கவும், அதாவது எங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கவும் மக்கள்கிட்ட போராக்கள்கிட்ட உண்மையா அவை சாதிக்க விரும்புறது தங்கட தேவைக்காக, இது சிங்களவ தேசியவாதத்துக்காக, அது புத்தவாதத்துக்காக இது என்று நாங்கள் ஒரு மட்டுக்கட்டங்கள்ட்ட இருக்கணும். அதை இந்த மாதிரி நாங்கள் ஊடுருவுறோம். இல்ல ஒரு கேள்வி வருது ரவீனா, இப்ப இந்த திம்பு பிரின்சிபல்ல வந்து ஈடுபட்ட ஆயுத அமைப்புகள் எல்லாமே தங்களுக்குள்ள ஒரு பகை முரண்பாட்டையும் வச்சிருந்து கொண்டுதான் ஏதோ ஒரு நிர்பந்தத்துல அந்த இதுக்கு வந்தது. ஆனா இன்றைக்கு எங்கள் மத்தியில இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஏன் அது ஒரு பெரிய தடையாக இருக்குது? அவர்கள் வந்து இருந்து இருக்கிறது முக்கியமா. இப்ப ஈரோஸ் பற்றி நான் குறிப்பா கேட்கலாம். ஈரோஸ் எடுத்தீங்கன்னா 3 குரூப்னு சொல்றீங்க. ஈரோஸ்ல அங்க உண்மையா இருந்தவன் உதாரணம் அங்க இல்ல, 2 பேரை தவிர மிச்சவங்க இடையில வந்தார்கள். அங்க இருவன் திறந்து அருள்கிட்ட தம்பி தான் ஈரோஸ்ல இருந்து சொல்றான், ஒரு காலம் இருக்கல, ரைட்? அப்ப இப்படியான ஆட்கள் இருந்து வெளியில இருந்து கொஞ்சம் காசு வந்தால் அவையோட ஒரு சின்ன கொஞ்சம் கத்திக்கு கொண்டு கொஞ்சம் நாளே குழப்பி அடிக்கலாம். இதுதான் நோக்கம். இப்ப இன்றைக்கு மஹிந்தாக்கள் ஃபண்ட் பண்ணி நடந்த ஹீரோஸ் தான் அவன் அங்க பிறவாரண்டு சொல்லி கத்தி கொண்டு இருந்தோம். சரி, அதை விட அங்க பிறந்தன்ல இன்னொருவன் இருக்கிறான், நோவேல் அது போய் இப்படி கன பேர் இருப்பார்கள். அவர்கள் தங்கட சேவைக்கு அவர்கள் செய்வினம். அதை பற்றி நான் குறிப்பா கேட்கிறேன், இன்னைக்கு தமிழரசு கட்சி இருக்கு, தமிழ் மக்கள் முன்னணி இருக்குது, சங்கு கட்சி கூட ஓரளவுக்கு மக்களால அங்கீகரிக்கப்பட்டவர்கள் கூட ஒரு இடத்துல வந்து இருந்து கதைச்சு ஓகே எங்களுக்கு எங்க சுரதிஷ்டம் வந்ததுன்னு சொன்னா, இந்த ரத்தம் சிந்திய இந்த உரிமை போராட்டம் தமிழ் மக்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் சில பல ராஜதந்திரிகளுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் ஏற்று இப்ப வெளியில தெரியாத சில விடயங்கள் நாங்க சொல்றோம். இப்ப 2001 இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அனைத்து இயக்கங்களை சேர்ந்தவர்களோடும் வேறொரு நேரத்துல பகுதிக்குள்ளான விடுதலை புலிகள் இயக்கம் பல்வேறு உரையாடல்களை வச்சிருந்தது. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி கொடுத்து விட்டுட்டு நாங்கள் முள்ளிவாய்க்காலில் எங்களை அழிச்ச மறுகணமே அதை அவர்கள் உடைத்து விட்டார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை வெளியில தள்ளி புலிகள் வேஷம் தரித்து கொண்டு போய் நிறுத்தினார்கள். புலிகள் வேஷம் போடுவதற்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன யோக்கியது இருக்கிறது? அல்லது புலிகள் இயக்கத்திலே ஒரு செயற்பாட்டாளனாக இருந்த செல்வராஜ் அகேந்திரன் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற ஒரு அரசியலை உருவாக்குறதுக்கு அவருக்கு என்ன யோக்கியம் இருந்தது? நாங்கள் மூவருமே வந்து கிட்டத்தட்ட அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த இல்லை.
அதாவது நாங்கள் சொல்றதை கேட்க வேண்டிய தேவையும் அங்க இல்ல. இல்ல இந்த புள்ளி எங்கன்றத இதைத்தான் நான் திருப்பியும் பாருங்க. இப்ப என்ன தேவைன்னு சொன்னால், இப்ப நீங்கள் கேட்டீங்க 15 இயக்கம் இருக்குண்டு 15 தேவை. இப்ப ஒவ்வொரு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவைகளுக்கு ஒரு சின்ன குறிச்சி இருக்கு. அங்கதான் அவைன்ற செல்வாக்கு இருக்கு. அந்த செல்வாக்கு என்னென்று வருதுன்னு விசாரிச்சு பாருங்க. அந்த செல்வாக்கை நீங்கள் கொடுக்க முடியும் என்றால் அவைகள் எங்க போகணும் கேளுங்க, அல்லது அவைகள ரீப்ளேஸ்மெண்ட் எங்கே போகணும் கேளுங்க. அந்த குறிச்சியலை பற்றி தான் இப்ப ஜேவிபியும் கதைக்குது. இந்த குறிச்சியலை எடுத்துக்கொண்டோம் என்றால் மேல இருக்கிற நீங்க சொல்றாக்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி விடலாம் காலப்போக்கில் என்றதான் அவன் ஸ்ட்ராட்டஜி. அது நடக்குமோ நடக்காண்ட வெளியார் பார்த்து கொண்டு சும்மா இருக்க போறானா? இந்தியாக்காரங்கள் பார்த்து கொண்டு இருப்பாங்களா, அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் பார்த்து கொண்டு இருக்காங்க? நீங்கள் எல்லாம் செய்ய இப்ப நான் கோப்பனா கதைக்கிறேன் மொக்கனா இல்லையே, எங்களுடைய வல்லவன் நினைச்சுக்கணும். நாங்கள் முதல் செய்யவும் நாங்கள் நாக்களி புடுவோன்னு நினைச்சுக்கொள்ளணும். எங்க ஓடுகள் ஆப்பிடுவோம், அதுக்குள்ள பூந்து கொண்டு அதை காய் கொண்டு போகணும். பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் தமிழ் மக்களாக இலங்கையில சரி இந்தியாவில சரி உலகத்துல தேவையான மக்களுக்கு என்ன பொறுத்த முதலாவது பிரின்சிபல் பாயிண்ட். அதுக்கு பிறகு என்னென்ன செய்யறதுன்றதும் எங்களை பற்றி அறியறதும் தேவையான விஷயம். அப்ப நீங்கள் போய் சின்ன சின்ன ஊர்களை நாங்கள் எங்கடே ஆக்கி கொண்டோம் என்றால் எந்த ஆகியவன் ஸ்டீல் போல் மாதிரி, அதாவது ஒரு சட்டிக்கு இந்த பைசிக்கிள்ல போடுற ஸ்டீல் போல போட்டு கையை வச்சுட்டு எடுக்க வலிக்கிட்டீங்கன்னா மாவுளை கை வெளியில வராது, கை நசுக்கப்படும். அப்ப இந்த பிரச்சனையை நாங்க கவனிக்கணும். அதே மாதிரிதான் அவங்களும் யோசிக்கிறாங்க. அவங்களும் மோக்கரல்ல ஜேவிபி கனகால திட்டத்துக்கு பிறகு இவ்வளவு எல்லாம் சத்தம் சிந்தினா பிறகு ஏதோ சுத்தமாக பண்ணி பல புறண்டுகள் எல்லாம் அந்த ஒரு உண்மையும் சொல்லாமல் வென்றிருக்கார்கள். ஒரு உண்மையும் சொல்லல. அப்ப அந்த டாக்டிக் எங்க இருந்து வந்தேன்னு நீங்க படியுங்க அவையத்தை. இப்ப அவையல் என்ன செய்திருக்கிறோம் நிலத்துல இன்றைக்கு அவையிலும் தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளியரான பிக்சர் எங்களுக்கு இருக்கிற என்னன்னா, இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த அரசியல் கொண்டு வந்ததுக்கு பின்னால சிங்கள புத்திஜீவிகளும் தமிழ் அரசியலோடு இந்த போராட்டங்களோடு சம்பந்தப்படாத தமிழர் புத்திஜீவிகளும் தமிழ் பணக்காரர்களும் அரச உத்தியோகத்தில் இருக்கிறவர்களும் இதுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். ஏனென்றால் கனடாவுக்கு அருணகுமார வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் எனக்கு தொடர்பு கொண்டு சொன்னார்கள். அவர்கள் எப்படி எல்லாம் கவனிச்சு வச்சுக்கிறார்கள் என்று பாருங்கோ. கனடாவில் கருப்பு கொடி காட்டுவதை செய்யாதேங்கோ மதி. நீங்கள் சொன்னா அவங்க இருந்து தூக்க மாட்டின கருப்பு கொடி என்ற அளவுக்கு அவர்கள் எங்களோட கதைக்க வரார்கள். எங்களை ஒரு படி உயர்த்தி மேல வச்சு உங்களை அதை தடுக்க முடியும், அதை செய்யாதேங்கோ. நல்ல எதிர்காலம் இருக்குது, ஏவிபி ஆட்சிக்கு வரட்டும், முதல்ல நீங்கள் விடுதலை புலிகளாக ஒரு குரலுக்கு நீங்கள் முதல் வாங்குவோம். நீங்கள் 35 குழுவாக நிற்கிறீர்கள், நீங்கள் முதல் உங்களுடைய ஆக்களை ஒன்றுபடுத்துங்கோ, நல்ல ஒரு எதிர்காலம் வருது, அதை சாதகமாக்கி கொண்டு இந்த இனத்துக்கு நல்லதை செய்து கொடுத்துட்டு போங்க ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். ஒன்றுபடுத்துறதுக்கு அரசியல் எங்க இல்லை. அறகூவல் மட்டும் ஒன்றுபடுத்தலுக்கு வராது, அறகூவல் மட்டும் பத்தாது. ஒன்று அறகூவலுக்கு ஒரு கோஷம் வேணும், அந்த கோஷத்துக்கு பின்னால பொருள் வேணும். பொருள் எங்களை பொறுத்தவரையில நிலத்தில இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்களையும் தமிழ் மக்கள்கிட்ட ஊராக்குறது. அதாவது தமிழ் மக்கள் அங்க இருக்கிற சிங்கள மக்களையும் சேர்த்து கொண்டு அதுல இருக்க சிங்கள இப்ப மட்டக்களப்பில நீங்க பாத்தீங்கன்னா என்ன தெரியும், செங்கலடி எடுத்தீங்கன்னா அங்க பரவலாக சிங்கள மக்கள் சிரிக்கிறார்கள். நாங்க அடிக்கடி போயிட்டு வாங்க. ரைட். அவைகளை நீங்கள் அப்புறப்படுத்தி கதைக்கிறது கொள்றது எல்லாம் சரி வராத விஷயம். ஆனா ஏன் நாங்கள் உள்வாங்க முடியாது? ஜெனட்டிக்கலி நாங்கள் வித்தியாசமானார்கள். நான் ஒரு படி மேல போறோம். அப்ப நீங்கள் அப்ப எவ்வளவு தூரம் எங்கள்கிட்ட இருக்கிற வித்தியாசங்களை குறைச்சி கொள்றோமோ அந்த அளவு தூரம் ஊர்களை இறுக்கப்படுத்தி கொள்ளலாம். ஊர்களை இறுக்கப்படுத்துறது முக்கியமான விஷயம் என்றால், இந்த ஈழத்தமிழினம் தமிழ் சுதந்திர விடுதலைக்காக போராடுகிற சமகாலத்தில் தென்னிலங்கையில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மேலும் மேலும் அங்க போய் இங்க போர்க்காரத்தை காட்டி அங்க போய் இன்னும் பெரிய அளவில் போய் இன்னைக்கு பெரிய தொகை தெற்குல வாழ்றார்கள். இதைத்தான் இந்த பிரேமதாசா பேச்சுவார்த்தையின் போது எனக்கு இது மாத்தியான சொன்ன கதை. பிரேமதாசா சொன்னாராம், இந்த இந்திய படைகள் அமைதிப்படைகளாக அங்க நிற்கிறார்கள், இங்க தமிழ் மக்கள் காணியும் வீடும் கடையும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மாத்தியா நீங்கள் இதை பிரிஞ்சு கொள்ளுங்கோ, தெற்கில் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆகவே வடகிழக்கில் இருக்கிற சிங்களவர்கள் அங்க வாழ்கிற சிங்களவர்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கோ, உங்களுக்கான ஒரு தீர்வை நாங்கள் தருகின்ற போது வடக்குக்கு நாங்கள் சுயாட்சியை தந்து விட்டு போய் எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா கிழக்குக்கு தர முடியாது. கிழக்குக்கு தர்றதுக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒத்துக்கொள்ள வேணும். அதனால வடக்குக்கு உங்களுக்கு சுயாட்சியும் கிழக்குக்கு அரசுயாட்சியுமாக இந்த பிரச்சனைக்கு நாங்கள் இப்ப தீர்வு காணுவோம். ஆனால் நீங்கள் அங்குள்ள மக்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்றதை பொறுத்து வடகிழக்கு ஒரு சுயாட்சி பிரதேசமா இருக்கிறாள், எங்களுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் என்றுதான் பிரேமதாசா அந்த பேச்சுவார்த்தை டோக்கு போனது. இதைத்தான் அவர்களிங்கம் குழப்பி அவர்களிங்கம் குறிப்பா ஒன்று மட்டும் சொல்றேன். இந்த காணி யாருக்கு சொந்தம் என்றது நிலம் யாருக்கு சொந்தம் என்றதுக்கும் பெரிய வித்தியாசம். நாங்கள் வடக்கு கிழக்கு நாங்கள் மற்றது மலையாளத்திலும் சில பிரதேசங்களை கேட்டு நாங்கள் இளமே தான் இன்றைக்கு நான் தான் கதைக்கிறோம்.
அது எங்கட சொத்துன்னு சொன்னால் அது யாரும் இருங்கள், நீங்க காணியை வாங்குவோம், நாங்கள் இங்க வந்து இருக்கணும். காணி சொந்தம் வேற, தனி மனுஷ சொந்தம் வேற, இனத்தின் சொந்தம் வேற. இனத்தின் சொந்தத்தை நீங்கள் ஆறாவது பேரம் பேச முடியாது. காணிப்பங்களை நீங்க பேரம் பேசுங்க, பிரச்சனை இல்லை. அது நீங்கள உறுதியை வச்சு தமிழ் மக்களிடம் இல்லை, தமிழர்களுக்காக போராடுறவர்களிடம் இல்லை, எங்கேயாவது அரசியல் கட்சி இப்ப ரவிஜன் சொன்ன இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்களா? அதாவது ஒரு 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 நிலத்தின் உரிமை அந்த பிரதேசத்தை ஆளும் தரப்புக்குரியதே தவிர அங்க இருக்கிற மக்களுக்குரியதா இல்ல. இப்ப பொமிட்காணி கொடுக்குறான், பொமிட்காணி யாருடையது? அரசாங்கத்துடையது. அதுல சட்டம் அதிலேயே வான் பயிர்கள் வைக்கக்கூடாது. இப்ப முத்தியங்கட்டு ஸ்கீம் எல்லாம் நீங்கள் வான் பயிர் வைக்கக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஓகே, அது உங்களுக்கு தாரம் அரசாங்கம், நாங்கள் உங்களுக்கு உறுதி தாரம் அப்புறம் நீங்கள் வான் உறுதி சொல்லிக் கொண்டிருக்கிற பைத்தியகார சிந்தனை தான் எங்களுடைய அரசியல் தவறான புரிதல். அப்ப சிங்கள மக்கள் இங்கே இருக்கிறார்கள், தமிழ் மக்கள் அங்க இருக்கிறார்கள் பிரச்சனை இல்லை. கொழும்புல தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அது சிங்களர்களுக்குரிய பிரதேசம். இதைத்தான் நான் சொல்றேன். 7 மாகாணம் உங்களிடம் இருக்கு, 2 மாகாணம் எங்களிடம் இருக்குது. எங்களை ஒரு தேசிய இனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தெற்கில தமிழர்கள் முக்கியமான விஷயம். ஆட்சேபனை இல்லை. மக்களுக்கு இருக்கிற உறுதி வேற, மனுஷருக்கு இருக்கிற உறுதி வேற. நாங்கள் மக்களுக்கு இருக்கிற உறுதியை பற்றி தான் நாங்கள் கதைக்கிறோம். அந்த உடைமை பற்றி தான் நாங்கள் கதைக்கப்படுகின்றது. மனுஷருன்ற உடைமைகள் சிங்களருக்கும் இருக்கு, தமிழருக்கும் இருக்கு, முஸ்லீம் இருக்கு, யாருக்கும் இருக்கு, இங்க இருந்து போறவருக்கும் இருக்கு. அந்த உரிமை அவருக்கு இருக்கு. அவர் கொண்டா காணியை வாங்கி அங்கத்த லோவின் படி அங்க ஏதோ வீட கட்டி என்ன இருக்கலாம், அதாவது பிரச்சனை. அந்த உறுதி என்னது, நாங்கள் ஏன் இந்த உறுதியை கேட்கிறோம்னு சொன்னால், எங்களோட பிரச்சனை ஹிஸ்டாரிக்கல் பிரச்சனையா இருக்கிறபடியால் அதுக்கான நம்பிக்கை இன்னும் ஸ்டேட் தரவில்லை என்றபடியா தான் நான் இந்த உறுதிகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். உமக்கு வேலி இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை இல்லைன்னு சொன்னா உமக்கு ஏன் பிறகு உறுதியலை நாங்க கேட்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாளைக்கு அவர் எந்த வீட்டுக்கு வந்துடுவாருன்ற பயத்துல தானே. இப்ப நாங்கள் அந்த பயம் இல்லைன்னு சொன்னா வேலியில தான் காட்டி போட்டு இருப்போம் தானே. பிரச்சனை இதுதான் பிரச்சனை. அப்ப மக்களுக்கு இருக்கிற உறுதியில நீங்கள் தாங்க, நிலத்தில் இருக்கிற உறுதியில நீங்களாம் வச்சுக்க. இப்ப இன்றைக்கு பலாலிய போட நீங்க விஸ்தரிக்க போறீங்கன்னு சொன்னால், நீங்கள் உடனே லோவ பாஸ் பண்ணி அங்க இருக்க லேண்ட் எல்லாம் எடுத்துருவீங்க கொள்ள. அதை ஒரு தினம் எடுக்கல. அப்ப லேண்ட்ன்றது ஒட்டு மொத்தமா இலங்கை அரசின் ஒரு உடைமையாத்தான் இருக்கு. நாங்கள் லீஸ் ஹோல்டர்ஸ் தான் இதுல. அந்த உறுதியை அதை கைப்பற்றலாம், தனிமனித உறுதியை. ஆனா மக்கள்கிட்ட உறுதி எடுக்க அவையில் 2 கட்ட லேச தாண்டி வந்துதான் எடுக்க முடியும். அதான் அந்த பாயிண்ட். அவர்கள் வைக்கிற வாதம் என்னன்னா, அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி போட்டுத்தான் நாங்கள் இந்த அரசியல் தீர்வுக்கு போக மாட்டது. அவர்கள் நினைக்கிறார்கள் என்னென்றால், மக்கள்கிட்ட தங்களால் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். ரவி அவர்கள் சொல்றது என்னென்னா, முள்ளமது நீங்கள் அதை கவனமா பார்க்கணும். அவர் சொல்றாருன்னா, நீங்கள் கிராமமா போய் முதல்ல மக்களை வெல்லுங்க. இப்ப நாங்கள் சுமந்திரனையோ கஜேந்திரகுமாரையோ சங்கையோ சேலஞ்ச் பண்றது என்று சொன்னால், அந்த மக்களை வச்சுதான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஏபாலன் இதனாலதான் இந்த பிரதேசங்களை நோக்கி தேசிய மக்கள் சக்தி வருவதை தாங்கள் கண்டதும், விடுதலை புலிகளின் பேரில் செயல்பட தகுதியற்றவர்கள் ஜனநாயக போராளிகள் என்று ஊடகத்திலே அறிவித்த நான், இம்முறை இந்த பிரதேச சபை தேர்தலில் ஜனநாயக போராளிகள் கட்சியை விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக நாங்கள் களத்தில் இறக்குவதற்கு அனுமதிக்கிறோம். அவர்களை நாங்கள் செயல்பட விடுறோம். ஆனால் அவரோட நாங்கள் ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறோம். தேர்தல் முடிய அவர்கள் இந்த ஜனநாயக போராளிகள் கட்சியை தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் விடுதலை இயக்கமாக, விடுதலை புலிகளின் அரசியல் தொடர்ச்சி இயக்கமாக அவர்கள் கட்டமைக்கிறதுக்கு முன்வர வேண்டும். பாராளுமன்ற அரசியலுக்கு போய் பாராளுமன்றத்துக்கு உந்தக்கூடாது. மக்களை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம். பாராளுமன்றத்துக்கு வெளியில உள்ள அரசியலை நாங்கள் செய்வோம் என்ற கருத்தை வச்சிருந்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை ஜனநாயக போராளிகள் கட்சியை சேர்ந்த வேந்தருக்கு இருக்கிறதால நாங்கள் அவரை சீர் செய்யறதை பற்றி கதைக்கிறோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் திருப்ப நாங்கள் விடுதலை புலிகள் அறிவிப்போம். அவர்களை நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு நாளை கதைக்க வேண்டிய விஷயம் ஏனென்றால், இப்ப நீங்கள் என்னத்தை செய்தாலும், இப்ப நாங்கள் இதை சப்போர்ட் பண்றோம் இல்ல அவையில் சப்போர்ட் பண்ணி என்ன மாதிரி போராட்டம் நடத்த போறீங்க என்று கேட்டால் அதுக்கு தான் முதலாவது. இப்ப மக்களுக்கு தேவையா நீங்கள் கொண்டு கொடுப்பீர்கள் சொன்னா உங்களோட வில்லேஜ் உங்களோட வேறும். உதாரணத்துக்கு இப்ப நீங்கள் இன்னைக்கு என்பிபி அரசாங்கத்துல உப்பு பிரச்சனை பற்றி நீரே எடுத்து போட்டோன்னு ரைட். அப்ப இந்த உப்பு பிரச்சனையால எங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நீங்கள் கேட்டுக்கொள்வோம். இஞ்சி பிரச்சனை, அந்த பிரச்சனை, கோழி பிரச்சனை, அந்த பிரச்சனை. இப்ப நாங்கள் தேங்காய் பிரச்சனை, அன்றைக்கு அவங்க கும்பலா கோயில 5000 தேங்காய் அடிக்கிறாங்க. மனுஷன் 200 ரூபாய்க்கு தேங்காய் வாங்கி வந்துட்டான். சாப்பிட வசதி இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சாப்பிட வசதி இல்லை. பழைய போராளிகள் எனக்கு தெரியும், புலியில இருக்கவங்க தெரியும், ஈரோஸ்காரர் இருக்கவங்க தெரியும். அப்ப இவங்கண்ட லைஃப்கள்ல நீங்கள் 1% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அரசியல் மட்டும் கதைக்கிறாத ஒரு பிரயோசனம் இல்லை. இப்ப யூரோஸ்க்கும் மற்றவைக்கும் சின்ன வித்தியாசம் உலக காலம்.
அதைத்தான் நகல் திருத்திக் கொள்ள வேணும் எனக்கு மதியாக்கம். அந்த பிறகு பொறுமையெல்லாம் தொடங்கி கணக்கெல்லாம் செய்தவன் நானும் போய் பார்த்தேன். நான் இவ்வளவு தெரியுமே தெரியாது 74 நாங்க 2004 அங்க போயிருந்தது எனக்கு இந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரியுமே தெரியாது. ஆனால் எங்கிட்ட கணிப்பின்படி நீங்கள் இப்ப செய்ய வேண்டிய துறைகள் வில்லேஜ் பேஸ் ப்ராஜெக்டுகள். அந்த வில்லேஜ் இப்ப உடனடியாக எதிர்பார்க்கல உண்டை. இப்பதான் கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. எப்ப கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட எப்போதும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நாங்க போவோம். பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு முதலாவது கான்பிடன்ஸ் இருக்கணும். நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லிக்க அதுக்கு இவ்வளவு கூட தமிழ் ஈழத்தில் பார்க்கக்கூடிய மீனிங் இருக்கு. அது இப்ப கனடாக்கு பிறவி, அங்க பிறவி, இங்க பிறவி அவளை இழுக்க தமிழ் தேவை இளம் மட்டும் கதை கேட்காது. அது பெரிய சப்ஜெக்ட். நாங்கள் அதை தனியா கேட்கிறோம். அது நாங்கள் இன்னொரு இந்த உரையாடலை, இந்த நீண்ட உரையாடலை எங்களுக்கு தந்த உங்கள் இருவருக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த உரையாடல் நிச்சயமாக ஒரு சில உரையாடல்களோட நிறுத்தப்பட முடியாது. நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.